ஆச்சு? யார் வந்து முகத்தெல்லாம் அடிபட்டுருக்கு? யார் என்ன பண்ணுவாங்க? என்னம்மா ஆச்சு? என்னம்மா முகத்தை ஃபுல்லாக அடிபட்டுருக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. 2 வாரமாக எங்கம்மா போனேன்? ஒரு ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. எங்கம்மா போனேன்? என்னம்மா ஆச்சு? என்னையா பார்க்க வரல நீ? சொல்லுமா, ஏதாவது வாய் தந்து பேசுமா, பேசு. என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு பதட்டமாக இருக்கு. சொல்லு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா சொன்னாங்க. அது இப்போ கிளம்பு, பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நீ சரியா பார்த்து போய்ட்டு வா. போ. நீ இப்போதாம்மா வந்திருக்க. உனக்கு உடம்பு ஃபுல்லாக வீக்காக இருக்கு. நீ கிளம்பி என் கூட ஹாஸ்பிட்டலில் வந்து தங்கு. நான் பேசிக்கிறேன். நீ கிளம்பு. ப்ளீஸ். சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேம்மா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்கள் எதுக்கு இங்கே வந்து? உங்களுக்கு தான் எக்ஸாம் இருக்குல்ல, ஏன் வந்து? சரி, பார்த்துட்டல, கிளம்புனா சரியா? காலேஜ் எப்படி கிளம்புமா? இன்னும் பார்த்து போமா? சரியா? பாருங்க, ஓகேங்களா? வாடி. என்னாச்சு? என்ன ஒரு மாதிரி இருக்கா? அம்மாவை பார்க்கணுன்னு கூட்டின்னு வந்தேன். ஆமாம், அவங்க எங்க அம்மா? என்னது அம்மாவா? அவங்க திருநங்கை தானே? திருநங்கையா? ஏய், அவங்க எங்க அம்மாடி. ரம்யா, என்னை பொறுத்த வரைக்கும், மற்றவங்க கண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க திருநங்கை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கள் அம்மா. என் உயிர், உலகம் எல்லாமே அவங்க தான்.
சென்ஸ் எப்படி இருக்கு அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கு எத்தனையோ நாள் இதே பார்க்கில் அடியோட குளிக்கிறவங்க தொல்லையா தூங்காமல் இருந்திருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான வீடு கட்டணும். அதில் எங்கள் அம்மா ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணும். எப்படா எக்ஸாம் முடியும்னு இருக்கிற மாதிரி இருக்கு. முடிச்சுட்டு ஒரு நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா ஒரு நல்ல வேலைக்கு போனால் பார்த்துக்கலாம். எப்பயாவது புரிஞ்சுதாடி? சாரி மாலினி, நீ சடனாக காமிச்சதுனால நான் தப்பாக நினச்சேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக நடக்கும் சரியா? சரி ஓகே, நான் கொஞ்சம் வெளியே போகணும். நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ சரியா? யார் நீங்க? கை விடுங்க, கை விடுங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துருந்துச்சு, யாருக்கும் அடிபட்டுச்சு அப்படின்ட்டு. நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் அவங்கள சேர்த்தாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம மாலினி தான் அறிவு. யார் அடித்தாங்கன்னு தெரியல, ஆனால் ரொம்ப பலமாக அடிச்சிருக்காங்க. மாலினிக்கு பார்வை போயிடுச்சு.
கேளுங்கடா போட்டா விடுறா நீங்க போங்கம்மா பொண்ணுங்களை பார்த்துக்காது, எங்களை பார்த்து எங்களுக்கு தெரியும். ஒரு வேளை எனக்கு வலிச்சாலோ இல்லை என்ன ஆனாலும் உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிடுவாங்க. Yeah.
அருவி இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அருவி. நான் சொன்ன இடத்துல இருந்து கண்ணு வர லேட் ஆகுன்றாங்க. இப்போ என்ன அருவி பண்ணுறது? என்னோட கண்ணை குத்துடுறி. என்ன அருவி பேசுறீங்க? நீங்க தான் பேசுறீங்களா? என்னால் முடியல. அருவி நீ என்ன பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா? கையை பாருடி. உன்னால் மட்டும்தான் நீ என் பொண்ணை காப்பாற்ற முடியும். எப்படின்னா காப்பாற்றுடி. சொல்லப்போனால் எனக்கு சின்ன வயசுல அந்த அருவி தெரியும். ரொம்ப தைரியமான பொண்ணு. அவகிட்ட இருந்தால் எனக்கே இந்த தைரியம் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினச்சி கூட பார்க்கல. கண்ணு முன்னாடி என் கையை பிடிச்சிட்டு என் ஃப்ரெண்ட் செத்து போயிட்டா. ஆனால் அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் ஒன்றுமே பண்ண முடியலன்னு நினைக்கும் போது தான் கோபமாக வருது. இவங்க 2 பேர் லைஃப்பில் ஒரே ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க, அந்த திருநங்கை மட்டும்தான். அவங்க சொல்லிக் கொடுத்தது எல்லாமே உலகம் சின்னது கிடையாது, பெருசு. அதை நீங்கள் தான் வாழ்ந்து காட்டணும். அந்த மாதிரி தான் 2 பேரோட வாழ்க்கையை மாற்றுறது அந்த திருநங்கைன்ற ஒரு அழகி. G-O-A-T, the greatest of all time. It's time for the remix. Start music. கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏமறந்த மத்த கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கத்தானே கண் திறந்த பண்ணிக்கோ ஃபீல் பண்ணிக்கோ உனக்கு நீயே கால் பண்ணிக்கோ பண்ணிக்கோ அந்த பாகம் தெரியாது இந்த பூமி மாயாது லாஸ்ட் சுட்டு நம்ம பாட்டி Talabadi, take over. இந்த வருஷமும் நாங்க தான்டா.